கடக லக்னம் கடக ராசியில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். குரு பகவானுடைய அருளாசியும் சனி பகவானுடைய அருளாசியும் இருக்க கூடவே செவ்வாய் பகவானுடைய அருளாசியும் சேர்ந்து கிடச்சா இப்படி இருக்கும். சனி பகவானே ஒரு நீதிமான், குரு பகவான் அதை விட, இதில் முருகப்பெருமான் வேற சேர்ந்துட்டார்னா கடகராசிக்கு இதை விட என்ன சக்தி வேணும்? சர்வ வல்லமை படைத்தவர் முருகப்பெருமான். அவருடைய சக்தி அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக கிடைக்குது. அதாவது நான் திருச்செந்தூர் போய் தான் முருகனை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் போக முடியல. ஆனால் இருந்த இடத்துலையே எனக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சிருச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என்னை கண்டா எல்லாரும் தலைதெறிக்க ஓடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு சக்தியை கடகராசி நண்பர்களுக்கு முருகனே கொடுக்குறார். இந்த மாதம் மே 12 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் திக் திக் நொடியாக இருந்திருக்கும். அதாவது நமக்கு நினச்சது நடக்குமா, நமக்கு கிடைக்கிறது கிடைக்குமா, கிடைக்காம போயிருமா, ஏற்குமாறாக நடக்குமா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம். அந்த திக் திக் நிமிடங்களெல்லாம் கடந்து, அந்த நாட்களெல்லாம் கடந்து மே 12 செவ்வாய் கடகராசி கடக லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவாக உட்காந்துக்கிட்டார். இனி அசைக்க முடியுமா? செவ்வாய் தாயா அரசியல், செவ்வாய் தாயா தைரியம், தன்னம்பிக்கை, வீரதீர பராக்கிரம செயல் எல்லாத்தையும் துணிச்சலாக எதிர்த்து நின்று ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதே செவ்வாய் தான். ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மீனத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்த நேரம். ஒரு 45 நாள் செவ்வாய் சனி விட்ட போய் மாட்டிக்கிட்டார், எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டார். இப்போ எதிரியும் ஒரே வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? ஏதாவது நல்லது நடக்குமா? நம்ம நல்லதே நினச்சாலும் நமக்கு நல்லது நடக்காது. நம்ம நல்லது செய்ய போவோம், ஆனால் நமக்கு தேவையில்லாத வீண்பலி பாரங்கள் எல்லாம் வந்துடும். நம்ம நினச்ச காரியம் ஒன்றுமே உருப்பட்டு இருக்காது, நடந்திருக்காது. அப்போ கிடைக்க வேண்டிய நல்ல பிராப்தங்கள் கூட கிடைக்காம எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும், எப்போ பார்த்தாலும் போராட்டம் தான். அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று கூட இருந்தப்போ ஒரு 45 நாட்கள் படாத பாடு பட்டுட்டோம். ஆனால் மே 12 வரைக்கும் நமக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் நடக்காமல் போயிருமோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மே 12 செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியில் மேசத்தில் ஆட்சி பெற்று வலுவா நின்று 4ஆம் பார்வையாக கடகராசியை பார்த்தாரு பாருங்க. அப்படியே அடித்தார் பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி. இந்த கடகராசி நண்பர்களுக்கு 5-10 கூறியவர் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவாக இருந்து 4ஆம் பார்வையாக கடகராசியை பார்த்த உடனே கடகராசிக்கு அன்னைக்கு தாயா பதவி யோகமே வந்துச்சு. எப்பேற்பட்ட எதிரிகள் எல்லாம் சூழ்ச்சி தந்திரத்தோடு என்னென்னமோ செஞ்சு கவுக்க பார்த்தாங்க, கடகராசியை முடியலை. இப்போ கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய் தான் புகுந்து விளையாடுறார். இப்போ ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் 10ல் தான் இருப்பார். அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு வருவார். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த செவ்வாய் இருக்க பயமேன், முருகப்பெருமான் இருக்க பயமேன். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் வேற ராசியில் உச்சம் பெற்றுவார். 9ஆம் பார்வையாக சனியை வேற பார்த்துருவார். இங்கே எதிரிக்கு என்னையா வேலை? அவன் பாட்டு தார தப்பட்ட அடிச்சுக்கிட்டு அதை இப்படி இது அப்படின்னு சொல்லி நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் திரிவான். ஆனால் கடகராசி காதில் வாங்காது. ஏன்னா குரு உட்காந்துட்டாருன்னா என் வழி தனி வழின்னு போயிட்டுருக்கும். எந்த சூழ்நிலையிலும் கௌரவத்தை விட்டு கொடுக்காது குரு. குருபகவான் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார். தன்னுடைய சொத்தே காசே பணமே போனாலும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் கூட இருப்பவர்களுக்கும் நல்லதையே செஞ்சு குரு பகவான் தன்னுடைய சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவியை பொசிஷனை கடகராசிக்கு கொடுத்துருவார். அப்போ கடகராசி நண்பர்களை வீழ்த்த முடியுமா? வீழ்த்த முடியாது. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு இருப்பது அப்படிங்கிறது இதை விட பெருத்த யோகம். அப்போ நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது? ராசியில் குரு வர போகிறாரு, 10ல் செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பார், பாக்கிய சனி வேறு. இப்போ இந்த இடத்துல சனி என்ன பண்ணுறாருன்னா, கடகராசிக்கு அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தால் நஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் கண்டிப்பாக நல்லதையும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி பாக்கியத்தில் வந்துட்டார். குருவருடைய பார்வையில் சிக்கிட்டார். இனி சனி நமக்கு ஏதாவது கெடுதல் பிளான் செஞ்சுருவாரா? செய்ய மாட்டார். ஏன்னா அந்த சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் குருவே உச்சம் பெறுவார். 5ஆவது பாகையில் உட்காந்துட்டாருன்னா பூச நட்சத்திரத்தை அவர் கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 160 நாள் ஆகும். அப்போ அந்த 160 நாளும் குரு பகவான் பூச நட்சத்திரத்திலேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார்.
அந்த பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண 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 பல நல்ல விஷயங்கள் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், சனி பகவானுடைய அனுஷ நட்சத்திரம் 5ஆம் வீட்டில் தான் இருக்குது, செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சகத்தில் இருக்குது. அப்போ அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களும் ஒரு தூக்கி விட்டுருவார். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்தில் இருக்குது. அப்போ மீனத்தில் இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களையும் ஒரு தூக்கி விட்டுருவார். அப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து கடகராசிக்காரவங்களுக்கு சப்போர்ட்டிங் அடிப்பாங்க, பக்கபலம் அடிப்பாங்க. அப்போ திரிகோணத்தில் குருவனுடைய திரிகோண பார்வையில் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல பிராப்தத்தை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு என்ன நடக்கும்? அதாவது பாக்கிய பார்வையால், செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையால் இங்கே கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பதவி வாய்ப்புகள் தேடி வரும். இழக்க போகிற நிலமையில் இருந்த ஒரு வேலையை இழக்காமல் தக்க வச்சுக்கிருப்போம். வர வேண்டிய வருமானம் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். யார் யார் எப்படியெல்லாம் சூழ்ச்சி தந்திரத்தோடு நம்மளை கவுக்க பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட சரணாகதியை அடையக்கூடிய அமைப்பில் இருக்கும். நம்மளை கண்டாலே மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இனிமேல் கடகராசிக்காரங்கள்ட்ட ஒரு வம்பு வழக்கு எதுவுமே வச்சுக்கிற கூடாது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா உங்களுடைய நடை உடை பாவனைகள் பேச்சு வார்த்தைகள் எல்லாமே ஒரு கம்பீரமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை வர வைத்து கொள்ளுகின்ற பொழுது இங்கே யாராவது ஜெயிக்க முடியுமா? நம்ம தன்னம்பிக்கை நமக்கு வழிகாட்டுற போது அடுத்தவங்களுடைய இது நமக்கு தேவையே கிடையாது இல்லையா? அது மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். அப்போ அந்த ராசியில் குரு வேறு வந்துடுவார். குருவை செவ்வாய் பார்ப்பார். பொது வாழ்க்கை சூப்பரியா, நல்லதும் கெட்டதும் கலந்து போய் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ சகல சௌபாக்கியங்களும் நமக்கு வந்துடும். உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அடுத்தவங்க காசு பணத்துக்கோ சொத்து சுகத்துக்கோ 10 காசுக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை மட்டுமே நம்பி அதில் மட்டுமே செலவுகள் செய்து அதில் மட்டுமே பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்து இந்த கடகராசி நண்பர்கள் முருகப்பெருமானுடைய அருளையும் குருபகவானுடைய அருளையும் சனி பகவானுடைய அருளையும் பெறுவார்கள். அப்போ இந்த தெய்வங்கள் நமக்கு கடாட்சம் கொடுத்துட்டாரே, வேறு என்னையா வேணும்? அப்போ கடகராசி நண்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் இருந்தால் சரியாகும். அது மட்டும் அல்ல, வராத கடன்கள் எவ்வளவோ நாளாச்சு, அந்த கடனெல்லாம் இனிமேல் வருமா, எனக்கு அந்த வரக்கூடிய கடனை வச்சு என் பிரச்சனையை தீர்ப்பனா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் கடன் வரக்கூடிய நேரம். நிறைய தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்கும். இந்த கடகராசி நண்பர்களுக்கு பூமிகாரகன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால அவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பதவி வாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், மண்மனை யோகங்கள், விவசாயம் செழிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நண்பர்களே. அப்போ அந்த 4ஆம் இடம்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நல்லதொரு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொய்வடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திறமைக்கேற்ற வேலை, திறமைக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது வெற்றி மேடைகள் காத்திருக்கும் ஐயா கடகராசி நண்பர்கள், மாணவ செல்வங்களுக்கெல்லாம். அதேமாதிரி பெண்கள் இந்த காலகட்டத்தில் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. ஆணுக்கு நிகராக பெண் நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஒரு அம்மாவனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் தந்தையனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிரும். அதனால் அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு இருக்குது. அவர் 8ஆம் பார்வையாக செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே தான் போகுமே தவிர கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மேலும் மேலும் வளர்ச்சி தான் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பூர்வ புண்ணியாதிபதியே பார்க்குறாருன்னா இதை விட என்ன வேணும்? குருவும் சேர்ந்து பார்ப்பார். அந்த நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ட்ரேடிங்கில் போய் ஏதாவது பண்ண முடியுமா, ட்ரேடிங்கில் நான் ஜெயிக்க முடியுமா, அதில் நான் காசு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு கேள்விகள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்ல காலம், பண்ணலாம். செவ்வாயினுடைய பார்வை அந்த 5ஆம் இடத்துக்கு, குருவனுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு, தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உலக லெவலில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய
வீண் வாக்கு, தேவையில்லாத போக்குகளை எல்லாம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஒரு சமரசமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய போர் வந்து சின்ன பின்ன ஆயிருமா, நமக்கு பல கெட்ட விஷயங்கள் இந்த நாட்டுக்கு நடந்துருமா, எடுத்துருமா, பொருளாதாரம் பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்த நேரம், அந்த பயம் மக்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு எப்போ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எந்த நாடு என்ன நிலைமைக்கு ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு இல்லையா. பொதுவாகவே மீனத்தில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற பொழுது அது நீர் ராசி அப்படிங்கிறதுனால 2 பகையாளிகள் அந்த நீர் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது நீர்வழி தடங்களில் தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதே மாதிரி ஆன்மீக வழிபாட்டு ஸ்தலங்களில் வந்து கூட்டங்கள் கூடி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் உண்மை. அதனால் அந்த இடத்த விட்டு செவ்வாய் விலகிட்டார். அப்போது எதிரிகிட்ட இருந்து இன்னொரு எதிரி விலகுகின்ற பொழுது இந்த இடத்துல என்ன நடக்கும், சமாதானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. அதனால் போர் மூழ்கின்ற அபாயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். செவ்வாய் விலகிட்டாலே, சனியை விட்டு விலகிட்டாலே குறைஞ்சிரும். அந்த செவ்வாய் பகவான் சனியை நோக்கி போயிட்டு இருக்க போது தான் சண்டை சச்சரவுகளே ஆரம்பமாச்சு. இப்போ செவ்வாய் வந்து மகரத்திலிருந்து அப்புறம் கும்பத்திலிருந்து அப்புறம் மீனத்துக்கு போக கிட்டத்தட்ட செவ்வாய் 45 நாள் ஒரு ராசியில் ட்ராவல் ஆகிறாரா. அப்போ முன்னாங்க 135 நாட்கள் அப்படிங்கிறது 45 × 45 × 45 345 அப்படிங்கிற 135 நாட்கள் பெரிய போராட்டம் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது, அவ்வளோதான். சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு ஆயிரும். எல்லாரும் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடுவாங்க. மக்கள் நலன் ஒன்றே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு அரசியல் தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் வந்துடுவாங்க. அப்போ பொது வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு போயிடுவாங்க. கடவுள் நம்பிக்கைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நமக்கு பேச்சு கிடையாது. நம்புகிறவங்களுக்கு தான் வாழ்க்கை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் இது எல்லாமே எதனால் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கடகராசி அப்படிங்கிறது தாய் ஸ்தானம் அப்படிங்கிறனால இந்த தாய் வீட்டுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறது பலம் பெற்ற ஒரே காரணத்தினால தான் இனிமேல் எந்த பிரச்சனையும் வேண்டாம், சமாதானம் மட்டுமே வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு வந்துடுறதுனால கடகராசி நண்பர்களை பார்த்தா மற்றவங்களுக்கு தான் பயமே தவிர கடகராசிக்கு பயம் கிடையாது. இனிமேல் உங்களுடைய பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லற வாழ்க்கை அருமையாக இருக்கும். அது மட்டும் அல்ல, சுய ஜாதகத்தின் ரீதியாக நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒருவேளை கடகலக்கணம் கடகராசிக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவார். அதனால் சுக்கிர திசை நடந்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் எதிர்கள் பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். நினச்சது ஒன்றும் நடக்கிறது வேறு மாதிரியாக போயிட்டுருக்கும். சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம்ன்ற மாதிரியெல்லாம் கடகராசி நண்பர்கள் திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணி பிரமிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. மற்றவங்க ஆச்சரியப்பரிமான செயல்களெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் உண்டு. அதேமாதிரி கடகராசிக்கு சூரிய புத்தி, சூரிய தசை, சனி தசை, சனி புத்தி இதுதான் பிரச்சனையாக இருக்கும். அது கொஞ்சம் மாறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரியான புத்தி காலங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. மற்றபடி வந்து ஒரு குறைகளும் இல்லை. கடகராசி நினச்சதான் நடத்தி காட்டும். இனிமே தான் சம்பவமே இருக்குன்னு சொல்லி நீங்கள் செய்ய போகிறீங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.